காதலும் பொய்யும். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹோட்டலில் தன் எதிரில் வந்து அமர்ந்த ஒரு பெண்ணின் அழகில் மயங்கினான் ஒரு வாலிபன். அவனது இதயம் படபடக்க ஆரம்பித்தது. சர்வரை அழைத்து காஃபிக்கு கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வா என்று கூற நினைத்தவன் நாக்கு குளறி கொஞ்சம் உப்பு கொண்டு வா என்றான். அந்த சர்வர் திகைத்து போனார். வார்த்தை தவறியது மறு வினாடியே அவனுக்கு புரிந்துவிட்டது. எனினும் அந்த பெண்ணின் முன் தன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள, ஆம், உப்புதான் கேட்டேன், கொண்டு வா என்றான். அந்த பெண்ணுக்கோ மிகவும் ஆச்சரியம். காஃபியில் உப்பு போட்டு குடிப்பீர்களா என விசாரித்தாள். அவனோ அதற்கொரு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தான். கடலோர மீனவ கிராமம் ஒன்றில் பிறந்தவன் நான். இப்போது நகரத்தில் வசதியுடன் வாழ்ந்தாலும் எனது பெற்றோர் கிராமத்தை விட்டு வந்து என்னுடன் வாழ மறுக்கிறார்கள். அவர்களுடைய நினைப்பும் ஊரின் நினைப்பும் என்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தினம் தினம் காஃபியில் உப்பு போட்டு குடிக்கிறேன். அவனது பெற்றோர் பாசமும் ஊர் பற்றுதலும் அவளை மிகவும் ஈர்த்தது. அடுத்தடுத்து அவளே வந்து வலிய சந்தித்ததில் காதல் வளர்ந்து திருமணமும் முடிந்தது. 40 ஆண்டுகால தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு அவன் இறந்துவிட அவனது பெட்டியில் ஒரு கடிதத்தை கண்டாள் அவள். என்னை மன்னித்து விடு அன்பே. நமது முதல் சந்திப்பின் போது காஃபிக்கு நான் உப்பு கேட்டது என்னுடைய வாய் உளறல். சொன்ன சொல்லை காப்பாற்ற வாழ்க்கை முழுக்க நான் காஃபியில் உப்பு சேர்த்து கொண்டாலும் அன்று சொன்ன பொய் என்னை நெருடுகிறது என்று அவன் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். அன்பார்ந்தவர்களே, அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வூராது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறை வசனங்கள். எல்லாவற்றையும் நாம் அன்பினால் செய்வோம். அன்பும் வாய்மையும் நம்மிடம் என்றும் குன்றாதிருப்பதாக. அப்பொழுது நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக இருப்போம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.